வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்போனன்ட்ஸ்னா என்ன ரியாக்ட்ல அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என் கண்ட்ரோல் ஜே குடுத்து என் டெர்மினல புல் அப் பண்ணிடுறேன். புல் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் என்பிஎம் ஸ்டார்ட் அப்படின்னு குடுத்து மட்டும் வச்சுடுறேன். இந்த கேப்ல அந்த சர்வர் ஸ்டார்ட் ஆகட்டும். நான் மறுபடியும் கண்ட்ரோல் ஜே குடுத்தேன் அப்படின்னா, என் டெர்மினல் குளோஸ் ஆயிரும். இந்த கேப்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, காம்போனன்ட்ஸ்ல என்னென்ன ஃபர்ஸ்ட் டைப்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். 2 டைப் இருக்கு. ஒண்ணு ஃபங்ஷனல் காம்போனன்ட், இன்னொன்னு கிளாஸ் காம்போனன்ட். ஃபங்ஷனல் காம்போனன்ட்னா என்ன அப்படின்றத பார்த்துடலாம். நான் இப்ப இங்க இருக்குல்ல இந்த கோடு எல்லாமே ஃபங்ஷனல் காம்போனன்ட். நம்ம இது ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும். நம்ம அதாவது எப்படி எந்த பேஸ்ல இது லைட் வெயிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றேன்னா, நம்மளோட சின்டாக்ஸ் எழுதுறதெல்லாம் நம்ம நார்மலா HTML அந்த JSX ஃபார்மேட்ல ரொம்பவே ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஸ்டேட்ன்னு சொல்லுவோம். ஸ்டேட்னா என்னன்னா, ஒரு ஷார்ட் டெர்ம் மெமரி மாரி. நம்மளோட வேல்யூஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக. ஃபங்ஷனல் காம்போனன்ட்ஸ் எப்பவுமே ஸ்டேட்லெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட அதோட ஸ்டேட்ட அதால மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ரியாக்ட் ஹூக்ஸ் வந்ததுக்கப்புறம், ஸோ ரியாக்ட் ஹூக்ஸ் ஹூக்ஸ்னா என்ன அப்படின்றத கான்செப்ட் பத்தி நம்ம நாளைக்கு வீடியோல பார்ப்போம். என்னென்ன ஹூக்ஸ் இருக்கு, ஹூக்ஸ்னா என்னன்றத பார்ப்போம். பட் ஜென்ரலா இதோட டெஃபினேஷன் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ரியாக்ட் ஹூக்ஸ் வந்ததுக்கப்புறம் யூஸ் ஸ்டேட்ன்னு சொல்லி ஒரு ஹூக் இருக்கு. அதுல நம்மளால நம்மளோட ஸ்டேட்ட மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஃபங்ஷனல் காம்போனன்ட்ஸ்ல அந்த இருந்த டிஸ்அட்வான்டேஜையும் அது அட்வான்டேஜா மாத்திட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, லைஃப் சைக்கிள் மெத்தட்ஸ்ன்னு சொல்லி இருக்கு. லைஃப் சைக்கிள் மெத்தட்ஸ்னா என்ன அப்படின்னா, முன்னாடி ரியாக்ட்ல லைஃப் சைக்கிள் மெத்தட்ஸ் கிடையாது. ஸோ காம்போனன்ட் கிளாஸ் பேஸ்ட்ல நான் சொல்லும்போது அத சொல்றேன். பட் இப்போ என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல யூஸ் எஃபெக்ட்ன்னு சொல்லி நமக்கு ஒரு ஹூக் இருக்கு. எ ரியாக்ட்ல. நம்ம அதனால என்னால எல்லா லைஃப் சைக்கிள் மெத்தட்ஸையும் என்னால அதுல யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம இத ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துரலாம். கிளாஸ் பேஸ்ட்லயும் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துரலாம். ஃபங்ஷன்லயும் ஒரு எக்ஸாம்பிள் பேஸ்ட் வச்சு பார்த்துரலாம். இதே கிளாஸ் பேஸ்டுக்கு நான் போம்போது அப்படி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ES6 சின்டாக்ஸா இருக்கும். இதுதான் ஹூக்ஸ்லாம் வரதுக்கு முன்னாடி, அதாவது ஃபங்ஷனல் காம்போனன்ட்ஸ்லாம் வரதுக்கு முன்னாடி ட்ரெடிஷனலா ஃபர்ஸ்ட் ரியாக்ட் கண்டுபிடிச்சப்ப கிளாஸ் காம்போனன்ட்ஸ்ல தான் நம்ம எல்லாத்தையுமே எழுதிட்டு இருந்தோம். நான் சொல்லியிருந்தேன்ல நெக்ஸ்ட் அதுல ஸ்டேட் சொல்லியிருந்தேன். முன்னாடி ஃபங்ஷனல் ஹூக்ல ஸ்டேட் கிடையாது. இப்ப ஸ்டேட் கொண்டு வந்துட்டாங்கன்னு. அதே மாரி ஆனா பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட கிளாஸ் பேஸ்ட்ல ஸ்டேட் உண்டு. திஸ் டாட் ஸ்டேட்ன்னு சொல்லி நம்மளால செட் பண்ணிக்கலாம். அதே மாரி நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா, லைஃப் சைக்கிள் மெத்தட்ஸ். அதுல யூஸ் எஃபெக்ட்ன்னு ஒரு ஹூக் இருக்கிற மாரி, இதுல காம்போனன்ட் டிட் மவுண்ட், டிட் அப்டேட், வில் அன்மவுண்ட் இந்த மாரி 3 இருக்கு. இதெல்லாம் வச்சு நம்ம கிளாஸ் பேஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துரலாம். நான் ஜஸ்ட் ஒரு சிம்பிளா ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் வச்சுக்கிறேன். வச்சுட்டு என்னால அத கிளாஸ் பேஸ்ட்ல எப்படி பண்ண முடியும், ஃபங்ஷன் பேஸ்ட் எப்படி பண்ண முடியும் அப்படின்றத எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துடலாம். நம்மளோட ப்ரௌசர் இங்க ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கோடு தஷ்வின்றது நம்ம கொடுத்த எல்லாமே வந்துருச்சு. நான் இப்போ இதை என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெட்டரு இது எல்லாத்தையுமே நான் தூக்கிடுறேன். தூக்கிட்டு இதையும் தூக்கிடுறேன். வெறும் H1 மட்டும் வச்சிடுறேன். நான் சேவ் பண்ணிட்டேன்னா, நான் நேரா ப்ரௌசர் போறேன். பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஹாட் ரீலோட் சொல்லியிருந்தேன்ல, கோடு தஷ்வின்றது வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் இதையும் சின்னது பண்ணிட்டேன். சின்னது பண்ணி இந்த இடத்துல இதை பெருசு பண்ணிக்கலாம். ஓகே ரைட். இப்போ இது எல்லாமே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பட்டன் ஒண்ணு வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு பேராகிராஃப் டேக் வைக்கிறேன். அந்த பேராகிராஃப் டேக்ல நான் என்னோட கவுண்ட்ட ஷோ பண்ணும்ல, அதனால கவுண்ட் கோலன்ற மாரி வச்சுக்கிறேன். இப்போ இங்க நான் அந்த பட்டன் வைக்கிறேன். நம்ம நார்மலா HTML, CSSல எப்படிலாம் பட்டன் வைப்போமோ அதே தாங்க. இங்க ஜஸ்ட் ஒரு ஆன் கிளிக் போடுறேன். நம்ம அங்க ஆன் கிளிக் சி ஸ்மால்ல இருக்கும். இங்க கேப்பிட்டல் சில இருக்கும். நம்ம HTML, CSS, JavaScript எழுதும்போது பார்த்திருப்போம். இங்க கேப்பிட்டல் சில இருக்கும். இந்த மாரி ஒரு சின்ன சின்ன மைனர் டிஃபரன்சஸ் தான் இருக்கும். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆன் கிளிக்ல ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இதுக்கு இன்கிரிமெண்ட் அப்படின்ற மாரி இந்த பட்டன் நேம் வச்சிடுறேன். இப்ப நான் இந்த ஆன் கிளிக்ல ஏதாவது ஒண்ணு நடக்கணும். அந்த இடத்துல நான் ஒரு ஃபங்ஷன் எழுதணும். ஃபங்ஷன் நான் இதுல இன்லைன்லயே எழுதிக்கலாம். அதனால நான் இத இப்படி போட்டுக்கிறேன். போட்டுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கிரிமெண்ட் நான் எத்தனை அமௌண்ட்ல இன்கிரிமெண்ட் பண்ணணும். இப்போ 0லேருந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 0 வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஒண்ணு ஒண்ணா ஆட் பண்ணலாம். இல்ல 5 5ஆ ஆட் பண்ணலாம். அது நம்ம இஷ்டம் தான். அந்த இன்கிரிமெண்ட் பட்டன்ல நான் இப்போ ஒண்ணு ஒண்ணா பண்ண போறேன். இத நான் மேனேஜ் பண்றதுக்கு எனக்குன்னு ஒரு ஸ்டேட் வேணும். நம்ம அதுல வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி நம்ம அத பண்ணுவோம். இங்க வேரியபிள் இல்லாம இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் கவுண்ட், செட் கவுண்ட் அப்படின்ற மாரி ஒரு ஸ்டேட் வைக்கிறேன். இதுல 2 இருக்கிறத நீங்க நல்லாவே கவனிச்சு பார்க்கலாம். யூஸ் ஸ்டேட்னா என்னன்றத
நம்ம வந்து ஃபுல்லும் வந்துட்டு பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி வந்துட்டு இதுதான் வந்து இந்த மாரி தான் வந்து நம்மளோட ஸ்டேட்ட வந்து நம்மளால வந்து எழுத முடியும்ன்றத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி ஓகே. இப்ப நான் அந்த செட் கவுண்ட்ன்னு இருக்குல்ல, ஒண்ணு வந்து நம்மளோட கவுண்ட்ட வந்து ஷோ பண்ணும். இன்னொரு இந்த செட் கவுண்ட்ன்னு இருக்குல்ல, இது வந்து என்ன பண்ணும் அப்டின்னா, நம்மளோட வேரியபிள வந்து அப்டேட் பண்ணும். ஒண்ணு வந்து ஷோ பண்றதுக்கு, ஒண்ணு வந்து நம்ம டேட்டாவ அப்டேட் பண்றதுக்கு. சரி ஓகே. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து டேட்டாவ அப்டேட் பண்ணணும்ல. ஸோ அதனால என்ன பண்றேன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செட் கவுண்ட்ல வந்து போட்டுர்றேன். போட்டுட்டு நான் என்ன சொல்லியிருந்தேன், ஆல்ரெடி இந்த கவுண்ட்ட வந்து இங்க 0ன்னு வச்சிருக்கேன். ஸோ இனிஷியல் வேல்யூ வந்து 0. ஸோ வந்து நான் வந்து என்னவா பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணா இன்கிரிமெண்ட் பண்ண போறேன். ஸோ நான் இங்க அதனால செட் கவுண்ட்க்குள்ள போயிட்டு கவுண்ட் பிளஸ் 1 அவ்வளோதான். நம்ம லாஜிக் வந்து ரொம்ப சிம்பிள். ஸோ நான் இங்க வந்து ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடுறேன். இங்க எல்லாமே வந்து வந்துருச்சு. ஸோ இந்த இந்த என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட் கவுண்ட்ல கவுண்ட் பிளஸ் 1 அப்படின்ற மாரி வச்சுட்டேன். ஸோ இப்போ நான் அந்த கவுண்ட்ட வந்து ஷோ பண்ணணும்ல. ஸோ நான் அந்த கவுண்ட்ட ஷோ பண்றதுக்காக நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து இந்த கவுண்ட்ட வந்து போட்டுடுறேன். டிஸ்ப்ளே பண்றேன். ஸோ இங்க போட்டோனே வந்து தெரிஞ்சிரும். ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலா வந்து 0ன்றது இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த கவுண்ட்ல வந்து இனிஷியலா 0ன்றது இருக்கும். நான் இந்த செட் கவுண்ட்ல வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கவுண்ட் பிளஸ் 1 ஆல்ரெடி 0 பிளஸ் 1 வந்து எனக்கு வந்து இங்க இது வந்துரும். ஸோ நான் இங்க இன்கிரிமெண்ட் குடுத்தேன் அப்படின்னா, நான் எத்தன வாட்டி கிளிக் பண்ணனோ அதுக்கு ஏத்த மாரி இதுவாயிட்டே இருக்கும். ஸோ நான் இங்க ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு வந்து மறுபடியும் வந்து 0ல போயிடும். இது ஏன்னா நான் சொல்லியிருந்தேன் ஷார்ட் டெர்ம் மெமரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இத வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஒரு யூஸ் எஃபெக்ட் வந்து ஒண்ணு வைக்கிறேன். ஸோ அதையும் வந்து நம்ம லைஃப் சைக்கிள் மெத்தட்ன்னு சொல்லியிருந்தோம்ல, இந்த லைஃப் சைக்கிள் மெத்தட் தான் யூஸ் எஃபெக்ட். யூஸ் எஃபெக்ட்ட பத்தி ஃபுல்லும் டீடைல்டா வந்து நம்ம டெடிகேட்டடா வீடியோ பண்ணலாம். பட் இந்த லைஃப் சைக்கிள் மெத்தடுக்கு ஆன சின்டாக்ஸ் வந்து இப்படிதான் எழுதணுன்ற மாரி வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்துட்டு டாக்குமெண்ட் டாட் டாக்குமெண்ட் டாட் டைட்டில் அப்படின்ற மாரி வந்துட்டு சும்மா வச்சுக்கிறேன். ஸோ இது நான் வந்து சொல்லியிருந்தேன்ல டாக்குமெண்ட் வந்து HTML வந்து ஒரு டாக்குமெண்ட் சொல்லிட்டு. அதனால இங்க என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுண்ட்ன்ற மாரி வச்சு, நம்ம எப்பவும் போடுற மாரி தாங்க. டாலர் போட்டு இந்த பேக்டிக்ஸ்குள்ள நம்ம போட்டோம்னாலே நம்ம டாலர வந்து போட்டுறணும். போட்டுட்டு நான் அந்த கவுண்ட் வேரியபிள வந்து இங்க போட்டுடுறேன். அதே மாரி இங்க எனக்கு வந்து இந்த கவுண்ட் வந்து இங்க வந்து அப்டேட் ஆகணும் டைனமிக்கா. ஸோ நான் இங்க வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன். ஸோ இன்கிரிமெண்ட் குடுத்தேன் அப்படின்னாலே எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ரன் ஆயிட்டே இருக்கும். ஸோ இப்ப நான் வந்து என்ன பண்ணேன்றது புரியல அப்படின்னா, இந்த இது இருக்குல்ல, ஸோ இது வந்து காம்போனன்ட் ரெண்டர் ஆன உடனே இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டர் ஆகும். அதே மாரி வந்துட்டு இங்க நம்ம ஏதாச்சும் வேல்யூ வந்து அப்டேட் ஆகணும். எனக்கு வந்து இதுல ஏதாவது இப்ப கவுண்ட்ல வந்து ஏதாச்சும் சேஞ்ச் ஆனுச்சு. எனக்கு இங்க வந்து சேஞ்ச் ஆகணும். அதாவது இம்மீடியட்டா சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இங்க வந்து இந்த கவுண்டர் தான் வந்து யூஸ் ஆகும். ஸோ நம்ம இது வந்து இப்போதைக்கு சின்டாக்ஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. நான் யூஸ் எஃபெக்ட் பத்தி பேசும்போது நெறைய வந்து இது எப்படி வந்து அப்டேட் ஆகுது? எங்கேருந்து வந்து அப்டேட் ஆகுது? இது நம்ம குடுக்கலன்னா என்ன பிரச்சனை வரும்? இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் எஃபெக்ட் வீடியோல வந்து தனியா வந்து பேசலாம். சரி ஓகே. இதுதான் வந்து நம்ம நார்மலா வந்து ஃபங்ஷனல். ஸோ எல்லா இடத்துலயுமே இப்போ மோஸ்ட்லி வந்துட்டு ஃபங்ஷனல் பேஸ்ட் காம்போனன்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்றாங்க. எங்கேயுமே வந்துட்டு கிளாஸ் பேஸ்ட் வந்து இல்ல. ரொம்ப பழைய ப்ராஜெக்ட்டா இருந்துச்சுன்னா மட்டும் தான் வந்து கிளாஸ் பேஸ்ட் யூஸ் பண்றாங்க. அவங்களுமே வந்துட்டு மூவ் ஆன் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க ஃபங்ஷனல் பேஸ்டுக்கு. ஸோ நம்ம மோஸ்ட்லி வந்து இப்ப இந்த டுட்டோரியல் ஃபுல்லா வந்து ஃபங்ஷனல் பேஸ்ட்ல தான் வந்து பார்க்க போறோம். ஸோ கிளாஸ் பேஸ்ட் வந்து யூஸே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. கிளாஸ் பேஸ்ட் வந்து யூஸ் ஆகும். சில தேர்ட் பார்ட்டி லைப்ரரீஸ் பர்ட்டிகுலரா வந்து சில தேர்ட் பார்ட்டி லைப்ரரீஸ் மட்டும் தான் வந்து இதுல சப்போர்ட் ஆகாது. ஃபங்ஷனல்ல சப்போர்ட் ஆகாது. பட் மோஸ்ட்லி எல்லாமே வந்து ஃபங்ஷனல்ல வந்து சப்போர்ட் ஆகுங்க. ஸோ அதனால வந்துட்டு நம்ம ஃபங்ஷனல் தான் வந்து பார்க்க போறோம் ஃபுல்லுமே. கிளாஸ் பேஸ்ட்ல வந்து சில விஷயங்கள் வந்து நம்மளால ஃபங்ஷனல்ல பண்ண முடியாதத வந்து கிளாஸ் பேஸ்ட் வச்சு தான் பண்ண முடியும். ஸோ அதையும் வந்து எங்க வந்து கிளாஸ் பேஸ்ட் யூஸ் ஆகும் அப்படின்றத நான் இந்த வீடியோல போக போக இந்த சீரிஸ்ல வர நான் சொல்லிட்டே வரேன். சரி ஓகே. இது ஃபங்ஷனல் பேஸ்ட் பார்த்தாச்சு. இப்ப கிளாஸ் பேஸ்ட் வந்து பார்ப்போம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த கண்ட்ரோல் ஏ குடுத்து இது எல்லாத்தையுமே வந்து டெலீட் பண்ணிடுறேன். இப்ப நான் வந்து ஆர்சிசி அப்படின்னு சொல்லி இந்த இத வந்து குடுக்குறேன். ஸோ இது வந்து எனக்கு வந்தோனயே எனக்கு வந்து இப்படிதான் வந்து கிளாஸ் பேஸ்ட் வந்து இதோட பாய்லர் பிளேட். ஸோ இந்த மாரி பாய்லர் பிளேட் எப்படி வருது அப்படின்னு தெரியலன்னா, நீங்க வந்து இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் போயிட்டு ES7 அப்படின்னு சொல்லி ஒரு ES7 ரியாக்ட் ரீடக்ஸ் இந்த சின்டாக்ஸ் இந்த இது இருக்குங்க. ஸோ இந்த இத வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நமக்கு வந்து இந்த மாரி நான் குடுக்கும்போதே வந்து உங்களுக்கும் வந்து வர ஆரம்பிச்சுரும். ஸோ இங்கேயும் இந்த ES7ம் குடுக்கலாம். ES7 பிளஸ் ரியாக்ட் ரீடக்ஸ் சின்டாக்ஸ் இதையும் வந்து இந்த ஸ்னிப்பெட்ன்றத தான் நீங்க ஏத்தி வச்சுக்கணும். ஐ திங்க் நான் டவுன்லோட் பண்ணது தெரியாத மாத்தி பண்ணிட்டேன். சரி ஓகே. இந்த ES7 பிளஸ் ரியாக்ட் ரீடக்ஸ் ரியாக்ட் நேட்டிவ் ஸ்னிப்பெட்ன்னு இருக்குல்ல. ஸோ இந்த இத வந்து நீங்க ஸ்னிப்பெட்ட டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஆர்சிசி அப்படின்னா வந்து கிளாஸ் பேஸ்டுக்கு வரும். இதே மாரி RFCE அப்படின்னு குடுத்தோம்னா, நமக்கு வந்து ஃபங்ஷனல் பேஸ்ட் இது வந்து பாய்லர் பிளேட் வந்து வர ஆரம்பிச்சுரும். ஸோ நான் இப்ப வந்து ஃபங்ஷனல் ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ ஆர்சிசின்றதையும் நான் வந்து குடுத்துடுறேன். ஸோ குடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஸ்டேட்ட வந்து செட் பண்ணுவோம்ல. ஸோ அதுக்கு ஸ்டேட் எப்படி செட் பண்ண முடியும் அப்படின்னா, இந்த சின்டாக்ஸ் எவ்வளோ கஷ்டமா இருக்குன்றத மட்டும் பாருங்க.
ஸோ கன்ஸ்ட்ரக்டர் வச்சு நான் ஃபர்ஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றேன். இதுலேருந்து ப்ராப்ஸ வந்து எடுக்கிறேன். ஸோ ப்ராப்ஸ்னா என்ன அப்படின்றது நெறைய பேருக்கு தெரியாது. ஸோ ப்ராப்ஸ்னா என்னன்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோல வந்து பார்ப்போம். ஸோ பட் இதுதான் வந்து சின்டாக்ஸ்ன்றத மட்டும் புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதுல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ப்ராப்ஸ் அப்படின்னு சொல்லி நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டேட் செட் பண்றதுக்கு அதுக்கு நம்ம வந்து கவுண்ட், செட் கவுண்ட்ன்ற மாரி வச்சிருந்தோம்ல. இதுல வந்து அப்படி வைக்க முடியாது. திஸ் டாட் இந்த கன்ஸ்ட்ரக்டர்க்குள்ள இருக்கிறதுனால திஸ்ன்றத போட்டு, நான் அதுக்குள்ள இருக்கிற ஸ்டேட்ட வந்து அக்சஸ் பண்ணி, நான் அத வந்து இனிஷியல் ஸ்டேட் வந்து கவுண்ட் ஆஃப் 0 அப்படின்ற மாரி வந்து வச்சுர்றேன். ஸோ இத வச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டர் பண்ணணும். ஸோ ரெண்டர் பண்ணி, அதுல தான் வந்து ரிட்டர்ன் பண்றேன். நம்ம ஃபங்ஷனல்ல பார்த்தீங்க அப்படின்னாலே, டைரக்ட்டா வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ இதுல வந்து இந்த மாரி தான் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவ்வுக்குள்ள போடணும். ஸோ நான் இந்த டிவ்வுக்குள்ள இந்த ஆப்ப தூக்கிர்றேன். தூக்கிட்டு ஒரு பேராகிராஃப் டாக் வைக்கிறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி பேசின மாரி தான். கவுண்ட்ட வந்து நம்ம ஷோ பண்ணணும்ல. ஸோ அதனால இந்த கவுண்ட்க்கு ஷோ பண்றதுக்கு, நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டன் வந்து வைக்கிறேன். அந்த பட்டன் நேம் வந்து இன்கிரிமென்ட் அப்படின்ற மாரி வந்துட்டு வச்சுர்றேன். ஸோ நான் மினிமைஸ் பண்ணிடுறேன். ஸோ மினிமைஸ் பண்றேன் இங்க தெரிஞ்சிரும். ஸோ ஓகே. இது வந்து வச்சாச்சு. நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத கிளிக் பண்ணும்போது எனக்கு நடக்கணும். ஸோ நான் அதனால ஆன் கிளிக் வந்து எழுதிக்கிறேன். ஸோ ஆன் கிளிக் எழுதிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயே வந்து உள்ள ஒரு ஃபங்ஷன் நடக்கணும். ஸோ அதனால இன்லைனா எழுதிக்கிறேன். இங்க வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, திஸ் டாட் செட் ஸ்டேட் இங்க வந்து நம்ம ஆல்ரெடி ஸ்டேட்டு இது பண்ணோம்ல. நம்ம அங்க வந்து 1 வந்து ஃபங்ஷன்ல பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். ஸோ 1 வந்து நம்மளோட வேரியபிள வந்து ஷோ பண்றதுக்கும், 1 வந்து நம்மளோட ஸ்டேட்ட வந்து அப்டேட் பண்றதுக்கும். ஸோ இதே மாரி இங்க வந்து செட் ஸ்டேட்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கவுண்டோட வேல்யூ வந்து அப்டேட் பண்றேன். ஸோ கவுண்ட் திஸ் டாட் ஸ்டேட் டாட் அதுக்கப்புறம் வந்து அதுல உள்ள கவுண்ட்ட நான் எடுத்து அப்புறம் +1 பண்ணணுங்க. ஸோ இந்த இந்த மாரி இருக்கும். இதுலயே வந்து நம்ம அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து கவுண்ட் +1 அப்படின்ற மாரி குடுத்தாலே போதும். இப்ப நான் இத வந்து ஷோ பண்ணணும்ல. ஸோ ஷோ பண்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாரி தாங்க கொஞ்சம் கஷ்டமான சின்டாக்ஸ் தான். ஸோ மறுபடியும் நான் திஸ் டாட் ஸ்டேட் டாட் கவுண்ட்ன்றத எடுத்துக்கணும். ஸோ எடுத்துட்டேன்னா தான் எனக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இங்க பேராகிராஃப் டேக் ஓப்பன் ஆயிருக்கு. க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இங்க வந்து நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன்னா தெரியும். இன்கிரிமெண்ட் வந்து குடுக்குறேன். 1, 2, 3, 4, 5, 6 இது எல்லாமே வந்து நம்ம பழைய மாரி வந்து நடக்குது. பட் இங்க நான் குடுக்குறதுக்கும், அங்க நான் குடுத்ததுக்கும் வித்தியாசங்கள் வந்து நெறையவே பார்த்துருக்கலாம். ரொம்பவே கம்மியான லைன் ஆஃப் கோட் தான் வந்து இருக்கும். இங்க பார்த்தீங்க அப்டின்னா, நெறையா என்டர் பண்ணணும். கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன? ஸ்டேட்னா இதுல வந்து ஸ்டேட்ட எடுத்து திஸ் டாட் ஸ்டேட் டாட் கவுண்ட்ன்னு போடுறது. அங்கலாம் ஜஸ்ட் கவுண்ட் +1 அங்க கவுண்ட்ட ஷோ பண்ணணுமா? வெறும் கவுண்ட்ன்ற மாரி போட்டாலே போதும். ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்பவே இதுல வந்து காம்ப்ளக்ஸா இருக்கும். ஸோ கிளாஸ் பேஸ்ட்ல. நமக்கு ஃபர்ஸ்ட் நான் கிளாஸ் பேஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னா, கண்டிப்பா அவங்க யாருக்குமே வந்து ரியாக்ட் வந்து பிடிக்கவும் பிடிக்காது. அது வந்து ஈஸியா கத்துக்கிற மாரியும் இருக்காது. ஸோ அதனால தான் நம்ம ஃபுல்லுமே வந்து ஃபங்ஷனலா வந்து போறோம். ஸோ இதே மாரி நான் யூஸ் எஃபெக்ட்ன்னு சொல்லி நான் வந்து ஃபங்ஷனல்ல ஒண்ணு போட்டிருந்தேன்ல. ஸோ அத வந்து இதுல வந்து எப்படி பண்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, காம்போனன்ட் டிட் மவுண்ட். ஸோ இது எல்லாமே வந்துட்டு கிளாஸ் பேஸ்ட்லேருந்து தான் ஃபங்ஷனலுக்கு வந்துச்சு. ஸோ இத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கிளாஸ் பேஸ்ட்ல உள்ள இவ்ளோ காம்ப்ளெக்ஸிட்டி இருக்கிறது தான் வந்து அவங்க சுருக்கி நமக்கு ஃபங்ஷனல்ல வந்து ரொம்பவே ஈஸியா குடுத்துருக்காங்க. ஸோ இத நம்ம ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆனா சின்டாக்ஸ் எப்படி இருக்கு, என்ன ஏதுன்றத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் இத தான் யூஸ் பண்ணணும்ன்றது கிடையாது. எல்லா இடத்துலயுமே வந்துட்டு ஹூக்ஸ் தான் வந்து யூஸ் பண்றாங்க. ஹூக்ஸ்னா என்னன்னா, நம்ம ஃபங்ஷனல் காம்போனன்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்றோம். ஸோ காம்போனன்ட் டிட் மவுண்ட்ன்றது போடணும். அதே மாரி காம்போனன்ட் டிட் அப்டேட் இதையும் வந்து போடணும். இது என்ன போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூஸ் எஃபெக்ட்ல நான் ஒரே யூஸ் எஃபெக்ட்ன்னு மட்டும் எழுதியிருந்தேன்ல, அதையே இவங்க வந்து கிளாஸ்ல வந்து 2ஆ வந்து பிரிச்சு வச்சிருப்பாங்க. சரி ஓகே. காம்போனன்ட் டிட் மவுண்ட்ல என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாக்குமெண்ட் டாட் டைட்டில் வந்து நான் போட்டிருந்தேன்ல, ஸோ டாக்குமெண்ட் டாட் டைட்டில்ல வந்துட்டு நான் வந்து இந்த கவுண்ட்ட வந்து அப்டேட் பண்றேன். ஸோ கவுண்ட்ட வந்து நான் வந்து அப்டேட் பண்றேன். இந்த கவுண்ட்ட வந்து நான் ஜஸ்ட் வந்து டைரக்ட்டா போட்டுற முடியாது. திஸ் டாட் ஸ்டேட் டாட் கவுண்ட்ன்ட்டு தான் போடணும். அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, காம்போனன்ட் டிட் அப்டேட்ன்றதுக்குள்ள நம்ம அந்த யூஸ் எஃபெக்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, நான் இங்க வந்து அந்த சின்டாக்ஸ் எழுதுறேன். ஸோ யூஸ் எஃபெக்ட் ஸோ யூஸ் எஃபெக்ட்ல பார்த்தீங்க அப்படின்னாலே, இந்த இது இப்போதைக்கு நமக்கு தேவையில்ல. ரிட்டர்ன் பண்றதுன்றது கிளீனப் ஃபங்ஷன்ன்றோம் நம்ம. ஸோ இங்க வந்து இத பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 3ன்னு இருக்குல்ல, இந்த இடத்துல தான் வந்துட்டு நம்மளோட காம்போனன்ட் டிட் அப்டேட் இந்த கவுண்ட்ட வந்து நம்ம போட்டிருப்போம். இந்த கவுண்ட்ல ஏதாவது சேஞ்ச் ஆனுச்சு அப்படின்னா, எனக்கு இங்க வந்து அப்டேட் ஆகுன்ற மாரி அர்த்தம். ஸோ அதனால வந்துட்டு இங்க வந்து இந்த வேரியபிள் தான் இந்த இடத்துல உள்ள கோட தான் நம்ம வந்து இந்த காம்போனன்ட் டிட் அப்டேட்ல வந்து எழுதுறோம். ஸோ எவ்வளோ ஈஸியா இருக்கு பாருங்க ஹூக்ஸ்ன்றது. சரி ஓகே. நம்ம இதையும் வந்து எப்படி எழுதணும்ன்றத ஆனா தெரிஞ்சு வச்சுக்கணும்ல. ஸோ நான் அதனால என்ன பண்றேன் அப்படின்னா, டாக்குமெண்ட் டாட் டைட்டில் வந்து போட்டுக்கிறேன். ஸோ டைட்டில் வந்து போட்டு, நான் வந்து கவுண்ட்ல வந்துட்டு மறுபடியும் வந்து திஸ் டாட் ஸ்டேட் டாட் கவுண்ட்ன்றத வந்து போட்டுக்கிறேன். ஸோ போட்டு ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடுறேன். இன்கிரிமெண்ட்ல வந்து மறுபடியும் நான் குடுக்க ஆரம்பிச்சேன்னா, என்னோட கோட் வந்து பழைய மாரி வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ இதுதான் வந்து கிளாஸ் பேஸ்டு, ஃபங்ஷனல் பேஸ்ட் காம்போனன்ட்ஸ். ஸோ இதுல வந்துட்டு நெறைய வந்து இருக்கு. நம்ம ஹூக்ஸ்ன்றது தான் பத்தி
ஃபங்ஷனல் தான் ஃபுல்லும் பார்க்க போறோம்னு சொன்னோம்ல. அதுல வந்து ஹூக்ஸ்னா என்ன? ஹூக்ஸ்ல என்னென்ன ஹூக்ஸ்லாம் இருக்கு? ஸோ நம்ம வந்து எப்படிலாம் வந்து யூஸ் ஸ்டேட், யூஸ் எஃபெக்ட்ன்றது இப்ப நம்ம ஜஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன் இந்த சின்டாக்ஸ் மாரி பார்த்து வச்சோம். ஸோ அதிலேயே பார்த்தீங்க அப்படின்னா, யூஸ் ஸ்டேட்னா என்ன? யூஸ் எஃபெக்ட்னா என்ன? இத வந்து எங்கெங்கலாம் யூஸ் பண்ண முடியும்? இத எப்படி ஆப்டிமைஸ் பண்ண முடியும்? ஸோ இந்த மாரி ஃபுல்லுத்தையும் வந்து நம்ம இந்த சீரிஸ் ஃபுல்லா வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நெனைச்சீங்கன்னா, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ண மறந்துறாதீங்க. இல்ல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.